ஆனால் இடைத்தேர்தலை வந்து நீதிமன்றம் வந்து தள்ளி வச்சிட்டாங்கண்ணே. ஸோ இப்போ விஜயை நம்பியும் தாவேக்காவை நம்பியும் அதிமுகலேருந்து ஒரு 6 எம்எல்ஏக்கள் போனாங்க. ஆமாம், சிற்றர்கள் மாதிரி வளம் வரலான்னு நினச்சாங்க. கோர்ட் நல்லா சீவி ஃபுல்லாக ஆப்பை எங்கே சொருணுமோ ஃபுல்லாக சொருவிடுச்சு. இந்த கட்சியை தயவு செய்து எடப்பாடி யார்ட்டையாவது கொடுத்துருங்க, ஜெயலலிதாக்கிட்ட வந்து ஜானகி அம்மா வந்து அதிமுகவை கொடுத்த மாதிரி. என்ன ஓடுகாலி, ஏன்னா கட்சி விட்டு கட்சி மாதிரி போயின்னு நீயும் ஓடுகாலி தானே. ஓடுகாலியை நீ வந்து எங்கள் தலைவருக்கோ எங்களுக்கோ அதிமுக தொண்டர்களுக்கோ அறிவுரை கூறுற அளவுக்கு உனக்கு ஒரு மயிர் தகுதியும் கிடையாது. தாவேக்காவை விமர்சனம் பண்ண எடப்பாடியாரை எடுத்து மாணிக்க தாகூருக்கு மாநில காங்கிரஸ் டமாட்டா இருக்குங்க அவெல்லாம் பேசுறது. அதுக்கு தான் சிரிச்சிடுறேன். அவ்வளோ அக்கறை இருந்தா அடுத்த தலைவரை நீ காட்டு எங்கள் கட்சிக்கு. எடப்பாடியாரை விட்டா ஆள் இல்லைடா. கருணாநிதி கூட சட்டமன்றத்தில் 2 சீட்டு வந்தார். ஆனால் எடப்பாடியார் அவர் தலையிட்ட சட்டமன்ற தேர்தலாம் 75 ஒரு தடவை, இப்போ 47 ஒரு தடவை. ஒரு கட்சியை எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லி யாராவது பிஹெச்டி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து எடப்பாடியார் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு. உன் கட்சி வந்து கழுத தேஞ்சி கட்டெரும்பு இல்லை சித்தெரும்பாவே ஆகிப்போச்சு. அப்படி 2 பஸ்ஸில் ஏற்றிடலாம் தமிழ்நாடு இருக்கிற கட்சிக்காரங்க ஃபுல்லாக. சார், விஜய் வந்து இந்த லாக்அப் டெத் ஆன சமயத்தில் ஆர்ப்பாட்டம்லாம் கலந்துக்கிட்டார் சார். இவர் ஆட்சி காலத்தில் இந்த 70 நாட்களில் 4 லாக்அப் டெத்து வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது தானே உன்னுடைய துறை தானே. அதுக்கு எதனா நடவடிக்கை எடுக்க வேண்டியது. இன்றைக்கி எங்கள் கட்சி நடவடிக்கைலாம் அருமையாக இருந்துக்கிட்டு இருக்குது. இளைஞர்களை வழிநடத்துறதுக்கு, இன்னும் கட்சிக்கு புது பொலிவு ஊட்டுறதுக்கு, இந்த புது ரத்தம் பாய்ச்சறதுக்கு எங்கள் எடப்பாடியார் தயாரான நிலையில் இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். எங்கள் எடப்பாடியார் வந்து இந்த கட்சியை காக்க வந்த, எங்கள் இயக்கத்தை காக்க வந்த ஒரு கடவுளாக தான் நாங்கள் பார்க்குறோம். இயற்கை கொடுத்த கொடையா. சார், விஜய் வந்து இந்த லாக்அப் டெத் ஆன சமயத்தில் ஆர்ப்பாட்டம்லாம் கலந்துக்கிட்டார் சார். அதாவது இன்னொரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஆர்ப்பாட்டத்தில் கலந்துக்கினாரா? ஆமாம் சார். சிவகங்கையில் வந்து மானாமதுரையில் வந்து அஜித் குமார் ஒரு காவலாளி அடிச்சு கொள்ளும் போது அது சம்பந்தமாக தாவேக்கா சார்பாக நடந்த ஒரு ஆர்ப்பாட்டத்தில் விஜய் கலந்துக்கிட்டாரு. நடவடிக்கை எடுங்க சில நிமிடங்கள் இருந்துட்டு போயிட்டாரு. இவர் ஆட்சி காலத்தில் இந்த 70 நாட்களில் 4 லாக்அப் டெத்து வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறது தானே உன்னுடைய துறை தானே. அதுக்கு எதனா நடவடிக்கை எடுக்க வேண்டியது. ஒன்றுமே இல்லை, 5 புலங்களும் மூடிக்கிட்டு இருக்கு. இதை கேட்போம்ல. இதுக்கு முன்னாடி வீராவேசமாக அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு கலந்துக்கினேன். அவர் பாதிக்கப்பட்ட வீட்டுக்கும் போனார் சார். லாக்அப் டெத் இப்போ இந்த வீட்டுக்கெல்லாம் போக வேண்டியது தானே. இவர் சொல்கிற மாதிரி, அதாவது சொன்னார் பாருங்க, இவர் ஜன நெருக்கடியில் செத்துட்டா அவங்களுக்கு வேலை, அவர் மேக்கப் மேன்னா அவருக்கு உரிய பதவி, இவருடைய நண்பர்கள்னா அவருக்கு உரிய அரசு பதவி, இவருடைய படம் ஜனநாயகன் படத்துக்கு நெருக்கடி வந்துச்சு சொல்லிட்டு அந்த வெங்கட்ட நாராயணன் அவருக்கு ஒரு பதவி. இப்படி உன்னை சார்ந்தவங்களுக்கு கேட்க ஆள் இல்லையா? நினப்பு தான் பொழப்பை கெடுக்கும். நிச்சயம் காலம் பதில் சொல்லும். அந்த காலம் பதில் சொல்கிற அளவுக்கு அதிமுக வந்து எங்கள் எடப்பாடியார் வந்து கரையேற்றிக்கிட்டே வராரு. இன்றைக்கி எங்கள் கட்சி நடவடிக்கைலாம் அருமையாக இருந்துக்கிட்டு இருக்குது. இளைஞர்களை வழிநடத்துறதுக்கு, இன்னும் கட்சிக்கு புது பொலிவு ஊட்டுறதுக்கு, இந்த புது ரத்தம் பாய்ச்சறதுக்கு எங்கள் எடப்பாடியார் தயாரான நிலையில் இன்னும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கார். இனிமேல் தொடர்ந்து இது வரைக்கும் அவர் பேசாமல் இருந்தார், என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இனிமே வந்து நாங்கள் அவரும் பேசுவார், அவரை சார்ந்த நாங்களும் பேசுவோம். அதாவது இந்தி நடிகர் ஷாருக் கான் நல்ல சூப்பர் ஸ்டார், இந்தியன் சூப்பர் ஸ்டார். நீயாவது ஜோசப் தமிழ்நாடுக்கு, அவர் இந்தியன் சூப்பர் ஸ்டார். அவரை வந்து ஒரு பெண் சொன்னாங்க, என் கணவரை விட உங்களைத்தான் மிகவும் பிடிக்கும்னு. அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் எந்த நல்லது கெட்டதுக்கும் நான் எந்த நிலையிலும் உங்களுடன் இருக்க மாட்டேன். உங்கள் மகள் படிப்பு மற்றும் இதர பிரச்சனைக்கு நான் உட்பட மாட்டேன். இவை அனைத்திற்கும் உங்கள் கணவர் தான் உங்களுடன் உங்கள் குடும்பத்துடன் இணைந்து எல்லா செயலும் ஆற்றுவார். அதனால் உங்கள் கணவரை உங்களுக்கு பிடித்தால் போதும். அந்த மாதிரி ஜோசப் விஜய்க்கு வந்து
இந்த பொண்ணுங்க அதை என்ன எப்படி சொல்கிற, தமிழ்நாட்டு பெண்களுக்குன்னு ஒரு மரியாதை இருந்த அந்த மரியாதை கெட்டு போச்சுப்பா இப்போது. என்ன சொல்லுதுங்க, அவருக்கு புருஷனாக கூட இருப்பேன், தங்கையாக கூட இருப்பேன், அக்காவாக கூட இருப்பேன், நான் புருஷனாக ஏன் நான் புருஷனாக மனைவியாக கூட இருப்பேன். இதை நீங்கள் யார் கேட்கறதுக்கு? ஒரு அம்மா சொல்கிறாங்க, என் கணவரை விட உங்களை தான் ரொம்ப பிடிக்கும் சிரிக்குது அந்த பொம்பளை. இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு இதெல்லாம் தப்பு. ஏன் உன்னை இன்னும் நிலைநிறுத்திக்கணும், இந்த நாட்டு மக்கள் எப்படி போனால் என்ன, உன்னை நிலைநிறுத்திக்கணுன்ற ஒரே மோட்டிவில் தான் நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் இருக்காரே தவிர, இந்த நாட்டு மக்களை திருத்தறதுக்கோ ஒரு அறிவுரை சொல்கிறதுக்கோ 8 கோடி மக்களுடைய முதலமைச்சர்ல, 8 கோடி மக்களும் உன்னோட வழி நடத்தி போனல, அப்படிப்பட்ட பொறுப்பான பதவியில் இருந்துக்கிட்டு ஷாருக் கான் சொன்ன அளவுக்கு ஜோசப் விஜய் ஒன்றுமே சொல்லலையே. அப்போ இன்னும் அடுத்து நம்மளை நிலைநிறுத்திக்கணும். எப்படி கவர்னர் ஹவுஸுக்கு போய் தனக்கு மாலை போட்டுருவாங்களான்னு இயங்கிக்கிட்டு இருந்த விஜய் இப்போ இந்த மாதிரி நாட்டு மக்கள், அந்த குழந்தைகளும் சரி அந்த பெண்களும் சரி, எக்கேடுனா கெட்டு போட்டோம், தான் நிலைநிறுத்திக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவில் தான் இருக்கார். இது சரியில்லை, நீடிக்காது, நிலைக்காது. உண்மைங்க, இது நீடிக்காது, நிலைக்காது. ஆனால் இப்போ வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து மின்சாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மல்குமார் வந்து அதிமுகவை கொஞ்சம் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த கட்சியை தயவு செய்து எடப்பாடி வேறு யார்ட்டையாவது கொடுத்துருங்க, ஜெயலலிதாக்கிட்ட வந்து ஜானகி அம்மா வந்து அதிமுகவை கொடுத்த மாதிரி இந்த கட்சியை வேறு யார்ட்டையாவது கொடுத்துருங்க, எம்ஜிஆர் ஆரம்பித்த கட்சியை வந்து இன்றைக்கி சேலத்தில் மூட்டை கட்டி வச்சுருக்காரு எடப்பாடியார்னு ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டையும் வச்சுருக்காரு, ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? நீ வந்து பிஜேபியில் இருந்த பல கட்சி போய் வந்த பலாப்பற்றணி, தற்குறினி, என்ன ஓடுகாலி, ஏன்னா கட்சி விட்டு கட்சி மாதிரி போயின்னு நீயும் ஓடுகாலி தானே. ஓடுகாலியை நீ வந்து எங்கள் தலைவருக்கோ எங்களுக்கோ அதிமுக தொண்டர்களுக்கோ அறிவுரை கூறுற அளவுக்கு உனக்கு ஒரு மயிர் தகுதியும் கிடையாது, ஒரு ஒத்த மயிர் தகுதி கூட கிடையாது. நீங்கள் எப்படி சொல்லலாம்? அவ்வளோ அக்கறை இருந்தா அடுத்த தலைவரை நீ காட்டு. எங்கள் கட்சி எடப்பாடியாரை விட்டால் ஆள் இல்லைடா. இன்றைக்கி இந்த கட்சியை நடத்துறதுக்கு எடப்பாடி தன்னுடைய உழைப்பை எப்படி செலுத்திட்டு இருக்காருன்றது அது சொல்லவே முடியாது. ஏன் கேட்டால் கருணாநிதி கூட சட்டமன்றத்தில் 2 சீட்டு வந்தார், புரட்சி தலைவி அம்மா கூட 4 தான் வந்தாங்க. ஆனால் எடப்பாடியார் அவர் தலையிட்ட சட்டமன்ற தேர்தலாம் 75 ஒரு தடவை, இப்போ 47 ஒரு தடவை. என்ன எங்கள் ஓட்டு ஒன்றும் சரிஞ்சு போயில்லை, நீ அறிவுரை கூறுற அளவுக்கு நாங்கள் தகுதி இழந்த போயில்லை, எங்கள் எடப்பாடியார் தகுதி போய் வாய் அடக்கம் தேவை. இந்த மாதிரி தற்குறித்தனமாக பேசிக்கிட்டு இருந்தால் அதுக்கு மேலே வார்த்தைகள் எங்கள் வாயிலேருந்து வரும். அமைச்சர்ன்ற முறையில் இந்த அளவுக்கு ஒரு மரியாதையோடு பேசுகிறோம், என்ன இதை வந்து கெடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நிர்மல்குமாருக்கு சொல்கிறேன். ஆனால் அடுத்து இதே மாதிரி ஒரு தாவேக்காவை விமர்சனம் பண்ண எடப்பாடியாரை எடுத்து மாநில காங்கிரஸ் தலைவர் இருக்குங்க அவெல்லாம் பேசுறது, அதுக்கு தான் சிரிச்சிடுறேன். காங்கிரஸ் தலைவர் வந்து மாணிக்கம் தாகூர் ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு. என்னென்னா, ஒரு கட்சியை எப்படி அழிக்கிறது அப்படின்னு சொல்லி யாராவது பிஹெச்டி பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல வந்து எடப்பாடியார் இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு விமர்சனத்தை வச்சுருக்காரு. நேற்றைய முன்தினம் கூட வந்து ஒரு போட்டிருந்தார், கழுதை தேஞ்சு கட்டெரும்பான கதையாக இரட்டலை வந்து காணாமல் போயிட்டுருக்கு, உங்கள் கட்சியை காப்பாற்றுங்க, அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணலான்னு சொல்லிட்டு எடப்பாடியாரை ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? மாணிக் தாக்கூருக்கு நான் சொல்லிக்கிறது என்ன, கழுதை தேஞ்சி கட்டெரும்பாயிடுச்சு அப்படின்னு சொன்ன நீ, உன் கட்சி வந்து கழுதை தேஞ்சி கட்டெரும்பு இல்லை சித்தெரும்பாவே ஆகிப்போச்சு. அப்படி 2 பஸ்ஸில் ஏற்றியெல்லாம் தமிழ்நாடு இருக்கிற கட்சிக்காரங்க ஃபுல்லாக இப்படிப்பட்ட கட்சிக்காரங்க தான். திமுக வந்து ஒரு உங்களுக்கு கரிசனம் காட்டின ஒரு வழியில் 5 எம்எல்ஏக்கு வந்திருக்கீங்க, உங்கள் தனி தகுதியில் வரலை. அது வரைக்கும் உங்கள் ராகுல் காந்தியோ சரி, இங்கே காங்கிரஸ்காரங்களும் சரி, திமுக வீட்டுக்கு வெஞ்சாமரம் வீசிக்கிட்டு இருந்தீங்க அந்த குடும்பத்துக்கே. என்ன இன்றைக்கி தாவேக்கா வந்த உடனே அங்கே ஓடி போய் ஒட்டிக்கிட்டீங்க. அதோடு நிற்கணும் மாணிக் தாக்கூருக்கு. ஏயா உன் கட்சியில் ஒற்றுமைன்றது இருந்தால் அந்த 10 பேர் 20 பேர் கூட. திருநெல்வேலியில் காமராஜர், பெருந்தலைவர் காமராஜர் நினைவு நாள் அன்றைக்கி அங்கே போகிறீங்க, 2 கோஷ்டி அடிச்சுக்கிறீங்க. இதுதான் உங்கள் கட்சியோட நிலைமை. உன்னோட நிலைமை நீ தெரிஞ்சு பேசணும்.
அதாவது ஒரு விரல் உன்னை சுட்டி காட்டும்போது அந்த 3 விரல் உனக்கு திருப்பி காட்டுது. அதை பார்க்கணும் மிஸ்டர் மாணிக் தாகூர். இந்த கச்சடா வார்த்தை, சாக்கடை வார்த்தை இதெல்லாம் பேசிட்டேன்னு வச்சுக்கோ, அது சரியாக வராது. ஆனால் இடைத்தேர்தலை வந்து நீதிமன்றம் வந்து தள்ளி வச்சிட்டாங்கண்ணே. ஸோ இப்போ விஜயை நம்பியும் தாவேக்காவை நம்பியும் அதிமுகலேருந்து ஒரு 6 எம்எல்ஏக்கள் போனாங்க. ஸோ அவங்க நிலைமை என்னவா இருக்கும்? சேலத்தில் நடந்த ஒரு மீட்டிங்கில் எடப்பாடியார் சொல்லியிருக்காரு, பிரிஞ்சு போனவங்க திரும்பி நம்மளை தேடி வருவாங்கன்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? எடப்பாடியார் பெருந்தன்மையோடு சொல்லியிருக்காரு. உழைச்சி வந்தவர்ல, அதனால் அவருக்கு அந்த கஷ்டம் எல்லாம் தெரியும். திரும்பி வந்தால் ஏற்றுக்குவோன்றது அது பொதுச் செயலாளருடைய தன்மைக்கு உட்பட்டது. அதில் விமர்சனங்களோ அதை வந்து நாம் செய்யவே கூடாது. இல்லை, அப்படி யார் வந்தாலும் 0 இடத்துல இருந்ததே அவங்க பதவி. அதான உண்மை. ஏன்னா இவங்க வந்து தேவைக்காக்கு போயிட்டாங்க. போனவங்க நமக்கு பரிவட்டம் சூட்டுவாங்க, மீண்டும் கான்ட்ராக்ட் கிடைக்கும், மீண்டும் அந்த என்ன அந்த விராலி மலையை விராலின்றதை விட்டுட்டு மலையெல்லாம் சொல்லிட்டு வரான் பாரு, அவனுக்கும் சரி. கரூரில் 3085 ஏக்கர் 25,000 கோடிக்கு விற்றுருக்கானுங்க என்ன அப்படின்ற தகவலாம் வந்துட்டுருக்கு. எம்ஆர் விஜயபாஸ்கர் என்ன மீண்டும் இதை செய்யறதுக்கு நம்மளை தாவேக்காரங்கிட்ட போய் சேர்ந்துட்டோம்னா நமக்கு ஆதரவு அளிப்பாங்க, நமக்கு மீண்டும் மகுடம் சூட்டிடுவாங்க, சிற்றர்கள் மாதிரி வளம் வரலான்னு நினச்சாங்க. கோர்ட் நல்லா சீவி ஃபுல்லாக ஆப்பை எங்கே சொருணுமோ ஃபுல்லாக சொருவிடுச்சு. என்ன இப்போ திரிசங்கு சொர்க்கம், மேலேயும் போக முடியல, கீழேயும் போக முடியல. இது என்னடா செய்யுது சொல்லிட்டு இந்த பெரிய பெரிய கோயிலெலாம் பிச்சை எடுத்துருக்குறாங்க. நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அதிமுக உயர்த்தி வச்ச இது வந்து, ஏன்னா தாவேக்கா கூட்டங்களுக்கு போனால் அவனை அசால்ட்டாக அந்த சின்ன பசங்க தற்கூரிகள் தள்ளி விடுறானுங்க, போடா அப்படின்னு, போயா அப்படி ஓரமா அப்படின்னு. என்ன இதுலேருந்தே அவங்க தூக்கு மாட்டு தொங்கி இருக்கணும், இன்னும் உயிரோடு திரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அவங்களுக்கு திரிசங்கு சொர்க்கம்தான். நான் சொன்னேன்னு இல்லை, கோயில் வாசலேருந்து எங்கன்னா பிச்சை எடுங்க. ஏன்னா அதுவும் சி விஜயபாஸ்கர் அவங்க பொண்ணெல்லாம் போயிட்டு எப்படி தான் அந்த குடும்பத்தை அவனுக்கு சோறு போடுறாங்களோ தெரியல. ஏன்னா பெண்கள் நிச்சயமாக ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த கட்சி தானே, அதிமுக தானே உயர்த்தி வச்சுது, இந்த ஆள் இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற பெண்கள் குழந்தைகள் நிச்சயமாக புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவி அம்மாவையும் தான் தெய்வமாக வணங்குவாங்க, தெய்வமாகவே வணங்குவாங்க. இங்கே வந்து ஒரு தாவேக்கா தலைவரை தூக்கி வச்சுக்கிட்டு ஆட மாட்டாங்க. இதனால் இவங்களுக்கு திரிசங்கு சொர்க்கம் தான். எங்கள் எடப்பாடியார் மனசு வச்சு அவரும் டக்குன்னு முடிவெடுத்துருவர் கிடையாது. 2ஆம் கட்ட தலைவர்களை எல்லார்கிட்டையும் ஆலோசனை செஞ்சு நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு முடிவு கொடுக்குறாருன்னா அது நாங்கள் ஏற்றுக்கத்தான் வேணும். ஏன்னா அது அவருடைய முடிவு. ஒரு கடவுளை வந்து அது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்யவே கூடாது ஒரு பக்தன். அந்த மாதிரி தான் நான் சொல்கிறேன். எங்கள் எடப்பாடியார் வந்து இந்த கட்சியை காக்க வந்த, எங்கள் இயக்கத்தை காக்க வந்த ஒரு கடவுளாக தான் நாங்கள் பார்க்குறோம். இயற்கை கொடுத்த கொடையா பரிசாக தான் அவரை பார்க்குறோம். அவரை பற்றி விமர்சனம் பண்ணக்கூடிய தகுதி என்னை போன்ற ஆட்களுக்கெல்லாம் கிடையாது. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு நாங்கள் உட்படுவோம். பல்வேறு அரசியல் கருத்துக்களை கூறியிருக்கு. நன்றி சார். வணக்கம்.